ஏற்றம் கண்டுள்ளது என்பதற்காக நாம் எந்த விதமான அவசர முடிவும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை. ஏன்னா நாம் அதனுடைய ஏற்ற இறக்கம், சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, அந்த மாதிரி தொழில்நுட்பம், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறது ஒரு ஆரோக்கியம். டிசிஎஸ்ஸு வர அடுத்த வாரத்தில் 14-15 தேதி வாக்கில் சில முன்னணி ஐடி நிறுவனங்கள் மற்றும் பிரபல வங்கிகள் இதனுடைய காலாண்டு அறிக்கைகள் வரத்துக்கு தகுந்த மாதிரி லார்ஜ் கேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஐசிஐ பேங்க், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஎன்எஸ் டெக்னாலஜிஸ். இந்த துறை பங்குகள் இராணுவம் சம்மந்தப்பட்ட, பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட பங்குகளாக இருக்கிறதுனால இதில் நிறைய ஆர்டர்ஸ் ஆன் ஹேண்டில் இருக்குது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள். கடந்த 15-20 தினங்களாகவே பங்குச்சந்தை நிப்டி இண்டெக்ஸு ஒரு ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் ஒரே நிலையில் இருக்குது. இது கடந்த 2-3 பதிவில் சொல்லியிருக்கோம். இதற்கான காரணங்கள் என்ன என்பது இந்த டேரிஃப் இஷ்யூ, யூஎஸ்னுடைய டேரிஃப்னுடைய இஷ்யூ 9/7/25 ஒரு முடிவுக்கு வரும்னு நினச்சி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலைமையில் ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் அந்த டேரிஃபு நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு 14 நாடுகளுக்கு, ஜப்பான், தென்கொரியா, பங்களாதேஷ் இது மாதிரி போன்ற நாடுகளுக்கு அதுக்கான டேரிஃபு விகிதாச்சாரங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், இது 1/8/2025 முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் சில செய்திகள் கேள்விப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இந்திய பொறுத்தவரையிலையும் எந்த விதமான நிலைப்பாடும் இன்னும் வெளிவராத நிலையில் நம்ம பங்குச்சந்தை ஒரு தெளிவு பெறாமல், தட் இஸ் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. இது மாதிரியான சூழ்நிலையில் முதலீட்டாளர்களோ அல்லது வர்த்தகர்களோ மிகுந்த எச்சரிக்கையுடன் தங்களுடைய அடுத்த நடவடிக்கைக்கு வரும் காத்திருந்து தான் நம்ம மேற்கொண்டு முடிவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கான கால நேரம் மறுபடியும் அந்த டேரிஃப் வந்தால் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அப்போ தான் எந்த துறை பங்குகள் ஏற்றம் வரும், எந்த துறை பங்குகள் இறக்கம் வரும், இப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அப்போ தான் எடுக்க முடியும். அது வரலையும் நம்ம சிட் ஆன் சைடுவேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பேசாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். கையில் இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது லாபத்தில் இருந்தாலும் செய்தியின் அடிப்படையில் சில பங்குகள் ஏறத்தான் செய்கிறது. இன்றைக்கி கூட சில பங்குகள் ஏறி இருக்குது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்றுக்கு டிஃபென்ஸ் துறை பங்குகள்லாம் ஏறி இருக்குது. ஏதோ துறை ரீதியாகவும் சுழற்சி முறைகள் சில பங்குகள் அந்த செக்டார் ஏறுற போது நம்ம கையில் இருக்கக்கூடிய பங்குகள் வர்த்தக முறையில் இருந்தால் லாபம் இருந்ததுனாக்கா அது லாபத்தை பதிவு செய்யலாம், அல்லது அதற்கான ஸ்டாப் லாஸ், நஷ்ட நிறுத்தத்தை பராமரித்து நம்ம அதை பின்தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. முதலீட்டாளர்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய இருப்பில் உள்ள பங்குகள் லாபத்தில் இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வாங்கிய விலை விட குறைவாக இருந்தால் இந்த நேரத்தில் அக்யூமுலேட் செய்வது, அதாவது ஆவரேஜ் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் சற்று யோசித்து செய்வது ஆரோக்கியமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நேயர்களுக்கு சில தகவல்கள், இந்த மாதிரி வணிக சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாளில் கிடைக்கப்பட்ட செய்திகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கலான்ட்டு கீழே கொண்டுள்ள செய்திகளை உங்களுக்கு தெரிவிக்க வைக்கிறேன். இதில் இப்போது இராணுவம் சம்பந்தப்பட்ட துறையில் கூடுதலாக 2 லட்சம் கான்ட்ராக்ட் 26 நிதியாண்டுக்காக ஒதுக்கீடு செய்ய டிஃபென்ஸ் துறையில் தெரிவித்தவாறு ஒரு செய்தி வந்துள்ளது. அந்த செய்தியினுடைய அடிப்படையில் இராணுவத்துறை சம்பந்தப்பட்ட பங்குகள் நேற்றுக்கு ஒரு ஏற்றத்தை கண்டுள்ளது. ஏற்றம் கண்டுள்ளது என்பதற்காக நாம் எந்த விதமான அவசர முடிவும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை. ஏன்னா நாம் அதனுடைய ஏற்ற இறக்கம், சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, அந்த மாதிரி தொழில்நுட்பம், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறது ஒரு ஆரோக்கியம். அது ஒரு செய்தி. ஸோ இராணுவத்துறைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு செய்தி தானே தவிர, இதற்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட பங்குகள் நம்ம எதையும் நம்ம பரிந்துரையும் செய்யலை. அப்படி இராணுவத்துறை சம்மந்தப்பட்ட பங்குகளை நம்ம என்ன மனதில் கொள்ளலாம் அப்படின்னா, ஜிஆர்எஸ்சி, பிஇஎம்எல், டேட்டா பேட்டர்ன்ஸ், அஸ்ட்ரோ மைக்ரோவேவ், டைனமிக் டெக்னாலஜி, கொச்சின் ஷிப்யார்ட், பாரத் டைனமிக்ஸ்,
ஜெம் டெக்னாலஜிஸ், HAL, மசகான் டாக், மைதானி இது மாதிரியான இராணுவத்துறை சம்பந்தப்பட்ட பங்குகளில் தொலைநோக்கு பார்வையில் கவனம் செலுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக நாம் நீண்ட நாளாக ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த NSDL, அந்த IPO சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பங்கு வெளியீடு விஷயம் ஜூலை 31 காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது அந்த அன்னைக்கு அதனுடைய ஆய்வுக் கூட்டத்தில் அதற்கான விவரங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வராத நிலையில் இது வலைதள செய்திகள் மூலம் கேள்விப்பட்ட செய்தி உங்கள்கிட்ட ஒரு தகவலுக்காக தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல் சில வலைதள செய்திகள் மூலமாக கேள்விப்பட்டது ரெனியூபிள் எனர்ஜி. அதில் ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, 12.5 ஜிகாவாட் பேட்டரி சேமிப்பு மையம் குறித்து ஒரு டெண்டர் வெளியிடப்படுவதாகவும் அதற்கான பூர்வாங்க பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிய முடிகிறது. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெனியூபிள் எனர்ஜி துறை பங்குகள் ஒரு கண்காணிப்புக்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் கூடுதலாக சில செய்திகள் கேள்விப்பட்ட வகையில் வணிக புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கடந்த ஜூன் மாதத்தில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக 26,000 கோடியை ஜூன் மாதம் தாண்டிவிட்டதாக ஒரு செய்தி வந்துள்ளது. இது SIP முதலீட்டாளர்கள், அதாவது மாதந்தோறும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் SIP முறையில் சேமிப்பது என்பது ஒரு ஆரோக்கியமானது, தொலைநோக்கு பார்வையிலும் சரி, அது பாதுகாப்பானதும் இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் சரி என்று சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி பார்க்குற போது அந்த முதலீட்டாளர்கள் நம்பிக்கையும் முதலீடு ஒழுங்குமுறையும் இருப்பதற்கு இது ஒரு அடையாளமாக உள்ளதாக நம்ம கருத்தில் கொள்ளலாம். மேற்கண்ட செய்திகள் கேள்விப்பட்டது இந்த மாதிரி தொலைக்காட்சி செய்திகள், வணிக செய்திகள் மூலமாக வரப்பட்ட செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமான அறிவிக்கை வந்த முன்பு அதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது. தற்பொழுது காலாண்டு முடிவுகள், அதாகப்பட்டது 30/6 கூடிய காலாண்டு முடிவுகள் முன்னணி நிறுவனங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி கூட டிசிஎஸ்ஸு வர அடுத்த வாரத்தில் 14-15 தேதி வாக்கில் சில முன்னணி IT நிறுவனங்கள் மற்றும் பிரபல வங்கிகள் இதனுடைய காலாண்டு அறிக்கைகள் வரத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பங்குகளுடைய ஏற்ற இறக்கங்கள் அதை பொறுத்து அமையும் என்பது ஒரு தெளிவாக ஒரு வாய்ப்பு உள்ளது. பத்திரிகை செய்திகள் மற்றும் வலைதள செய்திகள் மூலமாக சில ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பார்வையில் சில பங்குகள் எதிர்பார்க்கக்கூடிய மேல் நோக்கி செல்லறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளதன் அடிப்படையில் சில பங்குகளை நாம் கூர்ந்து கவனிக்கலாம். லார்ஜ் கேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ICICI பேங்க், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். மிட் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா KNS டெக்னாலஜிஸ், UTI IMC, டைம் டெக்னோபிளாஸ்ட், LT ஃபுட், இது மாதிரியான நிறுவனங்கள் பங்குகளை கூர்ந்து நோக்கலாம் என்பது ஒரு வலைதள செய்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பதிவில் ஒரு ஐடி பூங்கொடி 6410 அப்படிங்கிற கமெண்ட்ஸில் கொச்சின் ஷிப்யார்டு டவுன் ட்ரெண்டாக இருக்குது, இது குறித்து தங்களுடைய கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் பார்க்குற போது இந்த ஸ்டாக் இப்போ ஹையர் தேன் 50, 100, 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. பட் லெஸ் தேன் 5 டே 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. பொதுவாகவே இந்த துறை பங்குகள் இராணுவம் சம்பந்தப்பட்ட, பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட பங்குகளாக இருக்கிறதுனால இதில் நிறைய ஆர்டர்ஸ் ஆன் ஹேண்டில் இருக்குது. மேற்கண்ட ஐடியில் சொல்லியிருக்கிறவங்க ஒருவேளை உச்சத்தில் வாங்கியிருந்தால் அது இறங்கி அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் வந்த இடத்துல வாங்கியிருக்கலாம், அல்லது தொலைநோக்கு பார்வையில் கொஞ்சம் காத்திருந்து தங்களுடைய லாபத்தை பதிவு செய்யலாம், அல்லது முதலீடாக இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி காலம் கணியும் வரை காத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த பங்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசன் பாரு டவுன் ட்ரெண்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாலிங் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன். இதில் டெலிவரி வால்யூம் பார்த்தீங்கன்னா 3.4 lakhs 9/7/25 அன்றைக்கி -18.71% ஃபாலன் ஆகிருக்கு 5 days மூவிங் ஆவரேஜ் டெலிவரி வால்யூமில். அப்போது இது
திரும்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற போது மட்டும்தான் இது ஏறுறதுக்கான வாய்ப்புகள், அல்லது ஏதாவது இதுக்கென பிரத்யேக செய்திகள் வந்தால் அதுவரையும் நம்ம காத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்த பங்கை பொறுத்தவரையிலும் ஓவரால் ஷார்ட் டைம் ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவ்னு நம்மளுடைய ஆப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதனுடைய ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் வியூ அதுபடி பார்த்தீங்கன்னா அதில் அப்படி சொல்லியிருக்கு. பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. லாங் டேர்ம் அப்படின்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது நான் ஓவர் ப்ரைஸ்டு எபோவ் 1831க்கு மேலே இருக்கிறனால இது ஓவர் ப்ரைஸ்டு வால்யூம்னு அதில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சந்தையின் போக்கு இதே போல் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறது யாருனாலையும் இன்னும் தீர்மானிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பட்சத்தில் தங்கள் வந்து முதலீடாகட்டும் அல்லது வர்த்தகமாக இருக்கட்டும் சில செய்திகளின் அடிப்படையில் ட்ரெண்டு பேசிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒன்றா நியூஸ் பேசிஸ் அல்லது குளோபல் ட்ரெண்டு இது மாதிரி டொமஸ்டிக் நியூஸ் ஏதாவது இருந்ததுன்னா குறிப்பிட்ட பங்கு சார்ந்த துறையில் மட்டும் கண்காணித்து அதுக்குரிய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் டெக்னிக்கல் பேசிஸாக ஆராய்ந்து அதுக்குரிய ஸ்டாப்லாஸ் சப்போர்ட்டு வர்த்தகம் செய்வது என்பது ஆரோக்கியம். முதலீடு அப்படிங்கிற போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வந்து முதலீடு செய்வது சற்று யோசித்து தான் செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இப்போ தி கேட் இஸ் ஆன் தி வால்னு சொல்லுவாங்க. இந்த டேரிஃப் இஷ்யூ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த முடிவும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் முதலீட்டாளர்களுடைய நிலைப்பாடு. இப்பதிவில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் செய்தி வாயிலாக சேகரிக்கப்பட்டதும் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த பங்கையும் வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்யப்படவில்லை என்பதுடன் தாங்கள் இது குறித்து தொழில்நுட்ப ரீதியாகவும் அடிப்படை விதிகளையும் முறையாக பரிசீலனை செய்து தங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வர்த்தகம் முதலீடு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் உங்களுக்கு பங்குச்சந்தை குறித்த சந்தேகங்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட பங்குகளினுடைய விவரங்கள் தேவைப்படும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.